இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூலிகை ஆடு தின்னாப்பாலை, ஆடு திண்டாப்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பயன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றுவதற்கு சித்த மருத்துவர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, கொஞ்சம் தேவையான அளவு இலைகள் எடுத்துகிட்டு வந்து நிழல்ல உலர்த்தியோ அல்லது பச்சையோ தேனுடன் தேவையான அளவு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேறிடும். அதேபோல் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் ஏற்படக்கூடிய வலிகள் மற்றும் இரத்தப்போக்குகள் இதை கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு சித்த மருத்துவர்கள் இதை வந்து பயன்படுத்துவார்கள். முடிஞ்ச வரைக்கும் இதனுடைய இலைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, களிமண் சார்ந்த பூமிகளில் தான் இதனுடைய இலைகள் பெரும்பாலும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப கசப்பு தன்மை வாய்ந்தது. அதேபோல் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை சரி செய்வதற்கு கால்நடைகளுக்கு இடையிலும் காலையிலே கொடுத்துட்டு வந்தோம்னா மலட்டுத்தன்மை நீங்கி அந்த பசுக்கள் தாய்மொழியிடையும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்கிறது. நாட்பட்ட காயங்கள் நிறைய பேருக்கு காயங்கள் சீக்கிரம் மாறாது. அந்த காயங்களுக்கும் விஷக்கடிகளுப்பட்ட இடங்களில் இதை பத்து போட்டோம்னா இது ரெண்டுமே சரியாக போயிடும். இதனுடைய இலைகள் வந்து பெரும்பாலும் களிமண் சார்ந்த பூமிகளில் தான் கிடைக்கும்.